சார் இது வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த சர்க்கிள் வர்றது தான். சூர்யாவுக்கு மட்டும் தனியாக அந்த சர்க்கிள் வந்தது கிடையாது. ராயனுக்கு இட்டுக்கடைக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓடிச்சு. ரெண்டுமே ஆவரேஜ் தான். கை கொடுக்கீங்கன்னா மக்களுக்கு படம் பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கூலி, குட் பேட் அக்லி ரெண்டு தான் வந்து, அதாவது பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் பெரிய படம், பெரிய கலெக்ஷன். இந்த ரெண்டு படம் தான் கிராஸ் கலெக்ஷனில் ஜாஸ்தி. குட் பேட் அக்லியும் கூலியும் தமிழ்நாட்டில். அவர் செலக்ட் பண்ண கடை மக்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதுதான் எது வந்து எல்லா நடிகருக்குள்ள விஷயம், வீக்னஸ் தான். அவங்க ஒரு கதை மனசில் நினச்சி பண்ணுவாங்க, இந்த படம் நல்லா பண்ண மக்களுக்கு மத்தியில் இப்போ எடுபடுன்னு சொல்லி பண்ணுவாங்க. தங்களான் மாதிரி படமெல்லாம் அவர் ரொம்ப விரும்பி தான் பண்ணார், ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணார். நல்ல படம் தான் அது, ஓடலை. நம்ம என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிக்க மாட்டேங்குது. காலங்காலமாக நடிக்கிறது இருக்கட்டும், காலங்காலமாக இருக்கிறது இருக்கட்டும். ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க, நீங்கள் விமர்சகர்களே நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தப்பு இருக்குன்னு தெரியும். அந்த தப்பையெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் படம் பண்ணி ரிலீஸ் பண்ணி சூப்பர் ஹிட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க? சிம்பு வந்து ஒரு வருஷமாக படமே ஏன் பண்ணலைங்க சார் என்னை கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ஓடிடி வியாபாரம் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்போ அவங்க எப்படி சார் சம்பளத்தை குறைப்பாங்கன்னு கேட்குறீங்க. சார், இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு விஷயம் கேள்விக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, சூர்யாவுக்கு பெருசாக கை கொடுக்கல. ரெட்ரோன்ற ஒரே திரைப்படம் தான் வந்துச்சு. சூர்யா வந்து போன வருடமும் பார்த்தீங்கன்னா கங்குவான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. ஸோ இப்போ கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்களாகவே அவர் கை கொடுக்கவே மாட்டேது. என்ன காரணம் சார்? சூர்யா வந்து சரியான கதை தேர்வு ஈடுபட மாட்டாரா சார்? இது வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த சர்க்கிள் வர்றது தான். சூர்யாவுக்கு மட்டும் தனியாக அந்த சர்க்கிள் வந்தது கிடையாது. சூர்யாவுக்குன்னு தனியாக வந்து எத்தனையோ நடிகர்கள், எல்லா நடிகரும் ஒருத்தர் பேர் சொன்னோம்னா ஒருத்தருக்கு ஒரு வருஷம் ஒரு படம் தான் வருது. இப்போ முந்தி மாதிரி 10 படமாக வருது. ஒரு ஹீரோ ஒரு படம் தான் பண்ணுறாங்க, 2 படம் பண்ணுறாங்க. இந்த 2 படம் ஓடலினா இந்த வருஷம் சர்க்கிள் நம்ம சொல்லக்கூடாது. வருது பின்னாலே அவருக்கு பிளாக் இருக்குது, அடுத்து கருப்பு படம் பண்ணுறாரு, அடுத்தாப்புல ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கம்பேக் நல்லபடியாக பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதான் சார், இப்போ வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தேட்டரிக்கில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு சூர்யா சார். அவர் நல்ல பெரிய 2 படத்தையும் கொண்டு ஜெய் பீமையும் இன்னொரு படத்தையும் கொண்டு ஓடிடியில் கொடுத்துட்டாரு சார். 2மே நல்ல படம். அது தேட்டருக்கு வந்துருந்தால் பெரிய படமாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து 2 படம் சரியாக போகலை. இனி அடுத்த படம் நல்லபடியாக போகட்டும், அவ்வளோதான். இல்லை சார், இந்த காரணத்துக்காண்டு தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓடிடி போனார் அப்படிங்கிறதுக்காக ஜனங்க தியேட்டருக்கு வராமல் போகல. படம் 2மே சுமார், அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது சூர்யா படங்களை தேட்டரில் போட மாட்டோம்னே ஒரு இஷ்யூ நடந்து உங்களுக்கு யாரும் போட மாட்டேன்னு சொல்லவே கிடையாது. அதாவது ஜெய் பீம் ரிலீஸ் பண்ண டைமில் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஓடிடிக்கு போய் போட்டிங்கன்னா நாங்கள் தேட்டர் போட மாட்டோன்னு சொன்னோம். அதுவுமே அந்த நேரத்தில் இருக்கிற கோபத்தில் சொல்கிறது தான். அதையெல்லாம் சினிமாவில் எல்லாம் வந்து கோபதாகங்கள் இருக்கிறதா, ஒரே குடும்பம் மாதிரி நாங்கள் இருக்கிறோம், அப்புறம் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்குறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு கூட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 3 படங்கள் வெளியாச்சு. வந்து குபேரா, இட்லி கடை, இந்த தேரா இஷ்குமேன் ஹிந்தி படம். ஸோ 3 படங்களுமே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கை கொடுக்கலையா சார்? இல்லை 2 படம் நேரடி தமிழ் படம்னு சொல்லலாம். தேரா இஷ்குமேனாச்சும் ஒரு ஹிந்தி படம், ஓகே ரைட்டு. இட்லி கடையும் பெருசாக கை கொடுக்கல. ஏன்னா இவரே வந்து டைரக்ஷன் பண்ண போன வருஷம் ராயன் ஓரளவு கை கொடுத்தது. ஆனால் இந்த வருஷம் வந்து 3 படங்கள் வெளியே 3 படங்களுமே கை கொடுக்கும். ராயனுக்கு இட்டுக்கடைக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓடிச்சு. 2மே ஆவரேஜ் தான். கை கொடுக்கீங்கன்னா மக்களுக்கு படம் பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சார், கூலி தான் இந்த ஆண்டோடைய நம்பர் 1 கலெக்ஷனா? கூலி, குட் பேட் அக்லி 2 தான் வந்து, அதாவது பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் பெரிய படம், பெரிய கலெக்ஷன். ஆனால் லாபம் வைஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா கணவன் மனைவி, டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், இன்னும் சொல்ல போச்சுன்னா மாமன், லப்பர் பந்து, இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்ல லாபம், தியேட்டருக்காரர்கள் லாபம் கொடுத்த படங்கள். கலெக்ஷன் படங்கள் இப்போ அந்த படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 கோடி 25 கோடி பண்ணுற படம் 100 கோடி பண்ணுதுன்னு வைங்க. இது 200 கோடி படம் 2 படமே, 200 கோடி படம் 300 கோடி பண்ணலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். அதனால் கலெக்ஷன் வைஸ் பார்த்துன்னு போட்டுட்டுனா இந்த 2 படம் தான் கிராஸ் கலெக்ஷனில் ஜாஸ்தி. குட் பேட் அக்லியும் கூலியும் தமிழ்நாட்டில். ஆனால் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு வச்சு பார்க்கும்போது நான் சொன்ன பார்த்தீங்களா, கணவன் மனைவி, டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்து, குடும்பஸ்தனு, இந்த மாதிரி படங்கள், மாமன், இது மாதிரி படங்கள்லாம் வந்து கலெக்ஷன் இது அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் கலெக்ஷனுக்கும் நல்ல லாபம் கொடுத்த படங்கள். அப்போ பெரிய படங்களுடைய சிறு முதலீட்டு படங்கள் அதிக லாபம் வந்தால் தேட்டர்கள் அதிக லாபம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் லாபம், எல்லாருக்குமே லாபம். ஆமாம் சார். குட் பேட் அக்லிக்கு முன்னாடி பார்த்தா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து விடாமுயற்சி ஒரு திரைப்படம் கொடுத்தாரு உங்களுக்கு. ஆனால் அந்த படம் சரியாக போகல. ஆனால் ஒரு 2 மாதத்துலேயே வந்து இன்னொரு கம்பேக் கொடுத்து அடிக்கிறாரு. குட் பேட் அக்லி அதெல்லாம் கிடையாது, அடிக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. குட் பேட் அக்லி விஸ்வாத் வந்து முதல்லையே எடுத்து வச்சிருந்த படம். அது வந்து சில காரணங்களால் தள்ளி போச்சு. அதனால தான் லேட்டாக வந்தாலே வேற ஒன்றும் காரணம் கிடையாது சார். குட் பேட் அக்லியை பொறுத்தளவில் முதல்லையே பொங்கல்னு சொல்லியிருந்தாங்க. விடாமுயற்சியை பொறுத்தளவில் தீபாவளிக்கு வர மாதிரி இருந்தது, ஆச்சுங்களா.
சில காரணங்களால் அது தள்ளி வந்தது. மற்றபடி உடனே கம்பேக் கொடுக்கறது, அடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படங்கள் சில படங்கள் வேலை முடியாது, சில படங்கள் ஃபைனான்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வரும். அப்படி தான் அது வந்து இதெல்லாம் தற்செயலாக நடக்கிற விஷயம். இதெல்லாம் வந்து இருந்துட்டு உடனே விடாமுயற்சி வந்தது, உடனே கம்பேக் அடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு பேசுகிறதுல ஒன்றும் கிடையாது. சார் இப்போ வந்து அந்த நடிகர் வந்து அடுத்து ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு இல்லை? இப்போ சார் ரெண்டு படமே டிசம்பர் மாதம் ரெடியான படம். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. 2 படமே டிசம்பர் மாதம் ரெடியான படம். அப்புறம் இப்படி விடாமுயற்சி ஓடாதுன்னு டிசம்பர்லேயே அவருக்கு தெரியுமோ? தெரியாது சார். அப்புறம் அதெல்லாம் அப்போ எடுத்து முடிச்ச படம் குட் பேட் அக்லி. அதனால் விடாமுயற்சியை கணக்கு பண்ணியெல்லாம் அவர் எடுக்க கிடையாது. சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து சில நடிகர்கள் படம் சரியாக போகல, சில நடிகர்கள் படமே வரல. ஏன்னா சிம்புலாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கார். அவர் இருக்கிற எனர்ஜிக்கு வருஷத்துக்கு 3 படம் கொடுக்கலாம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா படமே வரல அவருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது பார்க்குறது என்ன, அவங்களுக்கு சரியான கதை அமையலை, சரியான டைரக்டர் அமையலை, சரியான கம்பெனி அமையலை, அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அதான் அவங்க விருப்பம் தானே, அது அவங்கவுங்க சௌரியம் தான். அது இப்போ உங்களுக்கு தெரியும் சார், வாவாத்தியார், கருப்பு இந்த திரைப்படம்லாம் இந்த ஆண்டே வர வேண்டியது, ஆனால் இது வரைக்கும் வந்து வரல. வாவாத்தியார் ஆல்ரெடி ஒரு ஃபைனான்ஸ் இஷ்யூலாம் நின்றுட்டுருக்கு. இன்னொரு கேள்வி கேட்குதுன்னா ஓடிடியில் சேல் ஆகிறதுனால தான் அந்த படம் வந்து தள்ளி. ஆமாம் அதுதான் காரணம். இல்லை சார், இவங்க தான் ஆல்ரெடி வந்து முதல்ல ஓடிடி தளங்கள் வரும்போது இவங்க படங்கள் தான் ஃபஸ்ட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம் சார், இன்றைக்கி அவங்க வாங்கலைங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள வாங்கணும் போய் வாங்குன்னு சொல்ல முடியுமா? அவங்க ட்ரை பண்ணி தான் பார்த்தாங்க, நடக்கலை. இல்லை சார், இப்போ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஓடிடி ஆதிக்கம் உள்ளே வரும்போது சூர்யா, கார்த்திக் படங்கள் தான் பெரும்பாலும் முதல்ல அவங்க வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து அந்த ஓடிடி வந்து இங்கே ஃபேமஸ் ஆகிக்கிட்டு கூட சொல்லலாம், தமிழ் சினிமா வந்து ஓடிடியிலேருந்து. ஆனால் இன்றைக்கி அவங்க படங்களே வாங்க மாட்டேன்றாங்க. ஆமாம், என்ன பண்ண முடியும்? வாங்க மாட்டேங்கிறாங்க, போய் வாங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. பணம் கொடுக்குறவங்க கொடுத்தா தான் ஆகும். சார் சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே இருக்கார். ஒரு படம் அந்த வீரதீர சூரன் ஒரு படம் பண்ணார், அடுத்தது அவர் சைலண்ட்டாகவே இருக்கார். சியான் விக்ரமோட மார்க்கெட் ஒரு டைமில் எப்படி இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களே அவருடைய படங்கள் சக்ஸஸ் மீட்லாம் வந்து பேசி நான் பார்த்துருக்கேன். ஒரு தூளு, ஒரு சாமி, ஒரு ஜெமினி, இந்த மாதிரி படங்கள் காலத்தில் இருந்த அந்த சியான் விக்ரம் இப்போ இல்லையோ, கதை கவனத்தில் ஒழுங்காக செலுத்த மாட்டாரோ அப்படின்னு தானே சார் கேட்க தோணுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் செலக்ட் பண்ண கடை மக்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதுதான் இது வந்து எல்லா நடிகருக்குள்ள விஷயம், வீக்னஸ் தான். அவங்க ஒரு கதை மனசில் நினச்சி பண்ணுவாங்க, இந்த படம் நல்லா பண்ண மக்களுக்கு மத்தியில் இப்போ எடுபடுன்னு சொல்லி பண்ணுவாங்க. தங்கலான் மாதிரி படமெல்லாம் அவர் ரொம்ப விரும்பி தான் பண்ணார், ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணார். நல்ல படம் தான் அது. ஓடலை. நம்ம என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் சார் கேட்குறேன். கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கிற படம் வந்து மக்கள் ரசிக்க மாட்டுறாங்க. கமர்ஷியலாக இருக்கிற படத்தை தான் மக்கள் ரசிக்கிறாங்க. தெரியுது இல்லை, ஒரு ஹீரோக்கே இப்போ சாதாரண மனுஷனுக்கே தெரியுது, இந்த ஹீரோக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து நிறையா படத்தை வந்து சில விமர்சிக்கிறீங்க படங்களை. நீங்களே படம் டைரக்ட் பண்ணுறீங்க, அந்த படம் ஓட மாட்டேங்குது. எல்லா படத்தையும் விமர்சித்து உங்கள் படமே ஓடலைன்னா ஏன் அப்புறம் நீங்கள் உங்கள் யாருடைய இதை அந்த இடத்துல இருக்குது? ஒரு பேராசிரியர் தான் வந்து எடுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இது கிடையாது இல்லை, அவங்க வந்து காலங்காலமாக நடிச்சிட்டு ஹீரோவோ காலங்காலமாக நடிக்கிறது இருக்கட்டும், காலங்காலமாக இருக்கிறது இருக்கட்டும். ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க, நீங்கள் விமர்சகர்களே நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு தெரியும். அந்த தப்பையெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் படம் பண்ணி ரிலீஸ் பண்ணி சூப்பர் ஹிட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க? பட் ஆனால் அவங்க படம் எடுக்கிறது அவங்க வேலை கிடையாது சார். படம் அப்படியே போய் எடுத்தீங்க, அது எடுத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் சார் தோணணும். அவங்கள கேள்வி சார். சமீபத்தில் வந்து உங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து வீடியோவை பார்த்தேன். அதில் என்னென்ன 100 நாட்கள் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் படங்கள் தான் ஜனவரியிலேருந்து திரையரங்கில் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது 2026 படப்பூஜை போட்டு எடுக்கிற படங்கள் 100 நாட்களுக்கு பிறகு ஓடிடின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சார் ஒத்து வருவாங்க அவங்க? ஏன் நார்த் இந்தியாவில் 60 நாளைக்கு அப்புறம் தான் இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்குது ஹிந்தி படங்கள் எல்லாமே. அதெல்லாம் சாத்தியம்தான். தியேட்டருக்கு ஆள் வரணும் இல்லைங்களா? இப்போ அவங்க வந்து வாங்குறதில்ல, ஓடிடிக்காரரு தியேட்டரில் படம் ஓடினா தான் வாங்குறாங்க. தியேட்டரில் ஒரு 100 நாளுக்கு அப்புறம் வந்துனா தான் தியேட்டரில் ஆடியன்ஸ் கூட்டம் வரும். அதை வச்சு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்ககிட்ட அவங்களும் வந்து பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றும் அதை பற்றி அவங்களும் நாங்களும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல முடிவு ஜனவரி மாதம் வரும்னு நான் நம்புகிறேன். இல்லை சார், நீங்கள் வந்து 100 நாட்கள் சொல்கிறீங்க. ஏற்கனவே வந்து 8 வாரங்கள் கழிச்சு எடுக்கிற படம் தான் சொல்லியிருந்தீங்க. இப்போ 100 நாட்கள் போயிட்டீங்க. நம்ம 100 நாட்கள் அட்லீஸ்ட் ஒரு 8 வாரமாச்சும் ஒத்து வராங்கன்னு திரையரங்குகள் உரிமையாளர் சங்கத்தில் நாங்கள் முதல்ல அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் விநியோகத்தில் சைட்லேருந்து என்னட்டாங்கன்னா, நாங்கள் போடுற பணத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் காலவாசம் வேண்டியதாக இருக்குது, அதனால் 100 நாள் பண்ணலாங்க அப்படின்னாங்க. 2 பேரும் இணைந்து பேசும்போது நாங்கள் 100 நாள் முடிவு எடுத்திருக்கோம். அவ்வளோதான். அது நீ தயாரிப்பாளர்கிட்ட பேசி எந்த ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காண முடியும். அந்த வகையில் அவங்ககிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். தயாரிப்பாளர்கிட்ட நல்ல தீர்வு கண்டிப்பாக ஜனவரி மாதம் எட்டும். ஆமாம் சார். இப்போ ஓடிடியில் வந்து ஒரு படம் வந்து 70 கோடி 60 கோடி 80 கோடி 100 கோடிலாம் கூட தாண்டி சேல் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஓடிடியில் சேல் ஆகுது, டெலிவிஷனில் சேல் ஆகுது வச்சு தான் நடிகர்கள் வந்து சம்பளத்தை ஏற்றிடுறாங்களா? ஆமாம். இப்போ வந்து நீங்கள் 100 நாட்கள் கழிச்சிடும் போது அப்போ அந்த ஹீரோக்கு அந்த கேட்குற சம்பளத்தை எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க மாட்டாங்க. குறைஞ்சா சம்பளம் குறைஞ்சா வரும். வியாபாரம் இருந்ததுன்னா சேர்த்து கொடுப்பாங்க தயாரிப்பாளர்கள். வியாபாரம் பண்ணினா குறைச்சி தான் கொடுப்பாங்க.
ஆமாம் சார், அந்த ஹீரோ ஒத்துக்கணும்ல சார். ஒத்துக்கினா வீட்டில் இருக்க வேண்டியதான். இப்போ நீங்களே சொல்லுவீங்க பல ஹீரோக்கள் வந்து இப்போ எதுவுமே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், உண்மை தான். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்கப்பா. எந்த ஹீரோ ஷூட்டிங் போயிருக்காங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 90% 80% படங்களே இல்லை, அடுத்த படங்களே அவங்களுக்கு இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்ன சொன்னீங்க? சிம்பு வந்து ஒரு வருஷமாக படமே ஏன் பண்ணலைங்க சார் என்னை கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்கள் என்னக்கிறீங்க? ஓடிடி வியாபாரம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்க எப்படி சார் சம்பளத்தை குறைப்பாங்கன்னு கேட்குறீங்க. எல்லாம் நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்கிறீங்க. இப்போ நடிகர்கள் இப்போ நீங்கள் ஒரு ரூல்ஸ் போடுறீங்க ரைட்டு, ப்ரொடியூசர்ஸும் ஒரு ரூல்ஸ் போடுறது ரைட்டு. இது நடிகர்கள் ஏற்றுக்கணும் இல்லை, நடிகர்கள் ஏற்று சரிங்க நான் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுக்காக நான் சம்பளத்தை குறைக்கிறேங்க அப்படி இறங்கி வருவாங்களா? அது இறங்கி வர மாதிரி நடிகர்கள் இல்லையே. சரி, இறங்கி வர வேண்டாம், வரலைன்னா வீட்டில் இருக்க வேண்டியதான். வேற என்ன நடக்கும்? சார் இப்போ அவங்க என்ன செய்யணும், சரி நடிகர் போட்டு படம் தான் நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கின்ற ஆர்வத்தில் தான் சார் நடிகரையே புக் பண்ணுறாங்க. அதுதான் நாங்களும் எண்ணுகிறோம். சம்பளம் அவங்க கேட்குற சம்பளம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுங்கிறனால தான் 10 படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் வந்து வாதத்துக்கு கூட நல்லா இருக்கலாம், நடைமுறைக்கு இப்போ என்ன தான் பண்ணணுங்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏன்னா உங்களுடைய இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் அது என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் தெரிஞ்சு கேரளாவில் உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு ஹீரோக்கு இவ்வளோக்கு மேலே சம்பளம் கிடையாதுன்ற ஒரு விஷயம் யார் சொன்னா அப்படின்னு உங்களுக்கு? இல்லை சார், இப்போ அந்த அளவுக்கு இருக்குல்ல சார். இப்போ எல்லா பக்கம் சம்பளம் இருக்குது. கேரளாவில் மட்டும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு ரூல்ஸும் கிடையாது கேரளாவில். கேரளாவிலையும் சம்பளம் கொடுத்து தான் படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சார், இப்போ ஒரு மோகன்லால் சார்ட்டும் மம்முட்டி சார்ட்டும் வருஷத்துக்கு 5 படம் கொடுக்குறாங்க. அவங்க தேட்டர் வந்து எப்போவுமே வந்து அட்லீஸ்ட் சார் அது அந்த நடிகருடைய விருப்பம் சார். நம்ம கேரளாவில் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்குற நம்ம நடிகர் போய் கட்டாயப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஒரு ஏரியாவில் கொடுக்குறாங்கிறக்கா தெலுங்கில் 2 வருஷத்துக்கு இருக்கா படம் கொடுக்குறாங்க. அவங்க போய் மலையாளத்தில் 5 படம் கொடுக்காங்க வருஷத்துக்கு, நீங்களும் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அதில் நம்ம தலையிட முடியாது. இல்லை சார், என்ன தான் இது பண்ணால் கூட படம் போட்டு தயாரிக்கிற அந்த முதலாளி, தயாரிப்பாளன்ற ஒரு முதலாளி அவருக்கு நினைக்கத்தானே சார் நடக்க முடியும். எப்படி நடக்கும்? நடிக்கிறவங்க இவர் இஷ்டப்பட்டு நினைச்சா தானே இவர் நினைக்கிறது நடக்கும். இல்லை சார், இப்போ அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்கல்ல சார். இப்போ வந்து நான் படம் போடுறேன், நான் என் இஷ்டம், நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க வரமாட்டாங்களா? தயாரிப்பாளருக்கு தானே சார் இது முதலாளி. தயாரிப்பாளர் முதலாளி தான். தயாரிப்பாளர் படத்தில் விருப்பப்பட்ட தான் நடிப்பாங்க அவங்க. அது வந்து தயாரிப்பாளர் நீங்கள் நடித்தவன் கட்டாயப்படுத்த முடியாது இல்லைங்களா? படம் போடுறீங்க, ஒரு நடிகர்கிட்ட போய் கேட்குறீங்க கால் ஷீட்டு, இல்லை சார் எங்கிட்ட நான் இப்போ படம் பண்ணுற ஐடியா இல்லை சார், இல்லாட்டி எனக்கு இந்த சம்பளம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அந்த நடிகருக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்குது சார், இருக்குல்ல. அது மாதிரி தான் இவங்க போய் கேட்டாங்கன்னா அவங்களால ஒத்து வரையும் வேண்டான்றாங்க அவங்க. தயாரிப்பாளர் நான் படம் போடுறேன் நடித்தான்னு சொல்ல முடியுமா? செய்ய முடியாது. இல்லை சார், ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுறது வந்து தயாரிப்பாளரோட டிசைடா இல்லை அந்த படத்தோட ஹீரோட டிசைட்? தயாரிப்பாளரோட டிசைடு தான். இப்போ ஹீரோ எந்த விதத்தில் தலையிட மாட்டார். நீங்கள் சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. ஹீரோவும் சார் கிறிஸ்மஸுக்கு பண்ணுங்க சார், நல்லாயிருக்கும், லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளிக்கு பண்ணுங்க சார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பரஸ்பரம் அவங்கள்ட்ட பேசுவாங்க. ஆனால் முடிவெடுக்கிற தயாரிப்பாளர் தான். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.